வணக்கம் நண்பர்களே. நம்ம ஃபியூல் ஷார்டேஜ், பெட்ரோலியம் ஷார்டேஜ் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து அதிகமாக ஆகிட்டே இருக்கு நம்ம ஊர்ல. நேரடியாக பார்த்தோம்னா எங்க பார்த்தாலும் பெட்ரோல் பங்க்ல கியூ நின்றுட்டே இருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் லாக் பண்ணியிருந்தாங்க. அதுல குறிப்பிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் மட்டும் தான் அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரின் செக்ரட்டரி போய் டைரக்டா கால் பண்ணி பேசினாலே ஒரே ஒரு கப்பல் மட்டும் அலோவ் பண்ணியிருக்காங்க. அது வந்து மும்பை வந்து ரீச் ஆகும்னு சொல்றாங்க. அதுக்கு அது மத்தியில பாத்தீங்கன்னா வேற எந்த கண்ட்ரி இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா இப்போ பங்களாதேஷோட பிரைம் மினிஸ்டர் வந்து டைரக்டா போய் ஈரானோட புதுசா அமைச்ச சுப்ரீம் லீடர் முஸ்தபா அலி ஹமேனியை போய் பார்த்திருக்காரு. அவரை போய் பாராட்டியிருக்காரு. அவங்களை வந்து போய் ஆதரவு கொடுத்திருக்காரு. அதனால பாத்தீங்கன்னா அவங்களோட கண்ட்ரியோட வெசல்ஸ் இப்போ போயிட்டு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்பெயினோ பாத்தீங்கன்னா இஸ்ரேலியோட அம்பாசிடர்ஸும் யூஎஸோட அம்பாசிடரை வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிட்டு அவங்களை வந்து கண்ட்ரியோட தூக்கிட்டாங்க. அது பேஸ் பண்ணி இப்போ ஸ்பெயினோட கப்பலும் பாத்தீங்கன்னா கடந்த 30-40 கப்பலும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை தாண்டி போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஜெர்மனியோடது போயிட்டு இருக்கு. பட் இந்த ஃபியூலோட இஷ்யூ இது பத்தி கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் இது பத்தி கான்கிரீட்டா எதுவுமே சொல்லல. நம்மள்ட்ட இவ்வளவுதான் ஃபியூல் ஷார்டேஜ் இருக்கு, நம்ம இத்தனை நாளுக்கு தான் வரும்ட்டு. பட் இது மக்கள் மத்தியில பாத்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேனிக் சிச்சுவேஷனா இருக்கு. எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னா இது வந்து நாளைக்கு நாள் நமக்கு வந்து ஃபியூல் பிரச்சனை வரும்ட்டு. பட் ஒரு சைட்ல நம்ம வந்து ரஷ்யால இருந்து 30 நாளுக்கு வந்து வேவர் வாங்கிட்டு இருக்கோம் யூஎஸ் கிட்ட. அந்த யூஎஸ் கிட்ட எதுக்கு வாங்கினாங்கன்னு தெரியல, இனி வரைக்கும் எனக்கு புரியல. ஏன்னா நம்ம வந்து ஒரு சாவரின் கண்ட்ரி, எங்களால இண்டிபெண்டன்ட் டிசிஷன் எடுக்க முடியும். நாங்க ஏன் போய் எங்க தாத்தா கிட்டையும் சித்தப்பா கிட்டையும் பெர்மிஷன் வாங்கணும்னு தெரியல. அது ஒரு விஷயம், அது வேற டாபிக், நம்ம அது பேசிக்கலாம். பட் இந்தியா ஆஸ் அ ஹோல் இதுக்கு வந்து டீப்லியா ஒரு ஸ்ட்ராங்லியா ஒரு கண்டம் பண்ணி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். நம்ம எப்பவுமே நியூட்ரலா இருக்க முடியாது. இவனும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும், அவரும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும்னு சொல்லி நம்ம இருக்கக்கூடாது. ஒரு ஹிஸ்டரியில ஒரு பெரிய இன்சிடென்ட் நடக்குதுன்னா அந்த ஹிஸ்டரியோட ரைட் சைட்ல நிக்கிறது தான் ஒரு கண்ட்ரியோட எதிர்காலமே இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து ஆஸ் எ கண்ட்ரி நம்ம வந்து அது நோக்கி தான் போகணும். அதே இல்லாம பாத்தீங்கன்னா இந்த ஃபியூல் கிரைசிஸ் எப்படி ஆல்டர்னேட் பயோ ஃபியூல் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய யூடியூப்ஸ்ல, நிறைய சேனல்ஸ்ல, நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட் எனர்ஜி பத்தி பேசிட்டு இருக்காங்க. பட் இது வந்து ரொம்ப லேட்டா பேசுறோம். இதே பாத்தீங்கன்னா ஜப்பான்ல பாத்தீங்கன்னா ஃபுட் ஸ்டெப் வச்சுட்டு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்றாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்துட்டாங்க அவங்கலாம். பட் நம்ம இப்போ வந்து ஒரு பிரச்சனை வந்த அப்புறம் தான் அதை பத்தி நம்ம தீர்வே போறோம். பட் ஆஸ் அ கண்ட்ரி நம்ம இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பிரில்லியன்ட் மைண்ட்ஸ் இருக்கு, நிறைய யோசிக்கிறாங்க. இது வந்து நம்ம வந்து முன்னாடியே யோசிச்சு வச்சிருக்கணும். ஆல்டர்னேட் ஃபியூல் என்ன, எத்தனால் மிக்ஸ் பண்ணா இது, ஆல்டர்னேட் எத்தனால் பிளண்டட் பெட்ரோலியம் என்ன இருக்கு, அந்த மாதிரி பேஸ் பண்ணி பயோஃபியூல் என்ன இருக்கு, அது பேஸ் பண்ணி நம்ம எடுத்துட்டு போயிருந்தோம்னா இன்னைக்கு வந்து ஃபியூல் இம்போர்ட் ஆஃப் ஃபியூல்ல கட்டுப்பாடு இருக்கிற மாதிரி நமக்கு வந்து பிரச்சனையே வந்திருக்காது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா நண்பர்களே, நம்மளோட ஒரு கப்பலை வந்து தாக்குதல் பண்ணி ஈரான் வந்து ஷூட் பண்ணி தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அதுல 2 சேலர்ஸ், இந்தியன் சேலர்ஸ் செத்துருக்காங்க. இது வந்து ஒரு கப்பல் விட்டதுக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்ஸ். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து இன்னும் இது ஃபிளாஷ் பண்ணாம பேசிட்டு இருக்காங்க. பட் என்டிடிவி வந்து இந்த நியூஸை கவர் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபியூல் கண்டெய்னர் டன்னு அந்த அந்த ஒரு இத்தனை டன்னோட ஷிப்பை வந்து போட்டு தாக்கு பண்ணியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து பாதிப்புன்னு பாத்தீங்கன்னா 2 சேலர், நம்ம இந்தியன் சேலர்ஸ் சேர்த்திருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா மக்களே, நம்ம இந்த பேனிக் சுச்சுவேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டாம், உருவாக்க வேண்டாம். ஏன் சொல்றேன்னா இது ஒரு டெம்பரரி சுச்சுவேஷன் தான் சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம ஊர்ல பெட்ரோலுக்காக நம்ம வந்து இப்ப வரைக்கும் நிறைய ஆயில் ரிசர்வ் பேக்கப் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லாம தான் இருக்கும். பட் நம்ம தான் வந்து பேனிக் மாதிரி சுச்சுவேஷன்ல வந்துட்டு நிறைய பெட்ரோல் பங்க்ல போயிட்டு நம்ம வந்து பாட்டில்ஸ்ல பிளஸ் நம்ம ஒரு கண்டெய்னர்ஸ்ல எல்லாம் போய் ஃபில் பண்ணிக்கிறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனை வந்து அரைஸ் பண்ணாதீங்க. அதுவும் பெட்ரோல் பங்குக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பெட்ரோல் பங்க் வந்து பெட்ரோல் கேன்ஸ்ல வர்றது பெட்ரோலை கொடுக்காம இருக்கிறது நல்லது. அதே மாதிரி பைக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பைக் அண்ட் மற்ற கார்ஸ்க்கு போட்டுக்கலாம், ஆனா கண்டெய்னர்ஸ்ல ஃபில் பண்ணக்கூடாதுன்னு அனுமதி கொடுக்கல. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த கேஸ் சுச்சுவேஷன் வந்து டெம்பரரி சுச்சுவேஷன் தான் சொல்றாங்க கவர்மெண்ட். ஏன்னா நம்ம ஆயில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆயில் அண்ட் ரஷ்யால இருந்து வாங்கிட்டு இருக்கோம். பிளஸ் நம்ம ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா 1, 2, 3 கப்பல் நம்ம வந்து நோக்கி இந்தியாவுக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெம்பரரி சுச்சுவேஷன் தான் இருக்கும். இது வந்து பர்மனன்ட் சுச்சுவேஷன் கிடையாதுன்னு சொல்றாங்க. பட் இந்த வார் நடந்துட்டே இருக்கும் போது இந்த சுச்சுவேஷன் நம்ம வந்து எப்படி போவோம்னு சொல்ல முடியாது. திடீர்னு கீழே இருக்கிறது மேலே போயிடலாம், மேலே இருக்கிறது கீழே வர்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ நீங்களும் உங்களோட ப்ரிகாஷனா இருந்துக்கோங்க. என்னென்ன பண்ணணுமோ அது பார்த்து பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நாளைக்கு. அது வரைக்கும் நீங்க எப்பவும் போல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.
கமெண்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸ்டே ஹெல்த்தி, ஸ்டே சேஃப். தேங்க்யூ.